விருச்சிக ராசி அன்பருக்கு சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு வரார். நேரடியாக நற்பலன் தரக்கூடிய நல்ல சாதகமான இடமா, கெடுபலன் தரக்கூடிய பாதகமான இடமானா ரெண்டுமே கிடையாது, நியூட்ரல், மத்தியமமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் அதையே நீங்கள் நல்ல காலமாகவே கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இருந்தது 4 அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையை கடந்து அதை முடிச்சுட்டு பஞ்சம சனி, பூர்வ புண்ணிய சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தராக அவர் மாறுறார். அதனால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவிற்கு கெடுதல்களை தரப்போகிறது இல்லை. 5ஆம் இடத்திற்கு சனி வரும்போது என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 5ஆம் இடம் குருவுடைய வீடாக, அந்த குருவுடைய வீடு மீனமாக இருக்கிறது. அதில் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரங்களில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். இடையில் அவர் வக்கரமாகி மீண்டும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலமும் இருக்கிறது. இதற்கேற்றவாறு பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி காலம் முழுக்க ஒரே மாதிரியான பலனான கிடையாது, இது எல்லாருக்குமே பொருந்தும். அப்போ இந்த 5ஆம் இடத்துல சனி வரார் அப்படின்னு சொன்னால், விருச்சிக ராசி அன்பர்கள், திருமணமானவர்கள், புத்திர பேரு சம்பந்தமான தடை தாமதத்தில் இருக்கிறீங்க. எனக்கு அந்த குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குன்னா, இந்த சனிப்பயிற்சி காலம் உங்களுக்கு தீர்வை கொடுத்துரும், ஆன்சர் பதிலை கொடுத்துரும், பதிலாக குழந்தையை கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா சனி பகவான் எப்படி குழந்தையை கொடுப்பாரு? அவர் என்ன புத்திர காரகனா என்ன, இல்லை சுபகிரகமா அவர், இல்லை ராசிக்கு 5ஆம் அதிபதியா அவர் அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் 5ஆம் இடத்திற்கு வரார், அது புத்திரகாரகன் குருவுடைய வீடாக இருக்கிறது. இதையும் தாண்டி சனின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை இந்த ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, இருக்கக்கூடிய இடத்தை பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறார். பார்க்கக்கூடிய இடங்களுக்கு தான் கஷ்டம் கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் சனி பார்வை அப்படின்னு சொல்கிறது, குரூரமான பார்வை, கெடுதலான பார்வை அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் சில பேர் சனி பகவானை நேரடியாக நின்று தரிசனம் பண்ணக்கூடாது, அவருடைய பார்வை பட்டுடும், ஏதாவது ஒரு பக்கத்தில் நின்று தான் அவர் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இது எல்லா சுவாமிக்குமே பொருந்தும். எந்த ஒரு தெய்வத்தை நாம் வழிபடும் போதும் நேராக எதிரில் நின்று அந்த தெய்வத்தை வழிபடக்கூடாது. தெய்வத்தை அந்த சுவாமியுடைய வலப்புறமோ இடப்புறமோ நின்று தான் நம்ம வழிபடணும். ஏன்னா சுவாமிக்கு நேர் எதிராக சுவாமியுடைய வாகனங்கள் இருக்கும். எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும், பிள்ளையார் இருந்தால் மூஞ்சூர் இருக்கும் இல்லையா, முருகர் இருந்தால் மயில் இருக்கும், சில இடத்துல யானை இருக்கும், சிவபெருமான் இருந்தால் நந்தி இருக்கும். அப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு வாகனம் எதிரில் இருக்கும், அதுக்கு நடுவில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுவும் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் நடுவில் வரக்கூடாது, அது தர்மம்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த நேர் எதிரில் நின்று கும்பிடக்கூடாது சனியை சொல்கிறது எல்லாருக்குமே பொருந்தும். இதுலேருந்து நம்ம என்ன சொன்னோம்னா, அந்த சனியுடைய பார்வை அப்படின்றது கடினமானதாக இருக்கலாம், ஆனால் அவர் இருக்கக்கூடிய வீடு பலப்படும். அந்த வீட்டை ஸ்திரப்படுத்திட்டு தான் அவர் கஷ்டம் கொடுப்பார். எதையாவது கொடுத்துட்டு தானே ஒருத்தர் கஷ்டப்படுத்தணும். நமக்கு ஒருத்தர் ஒரு வேலையை கொடுக்கணும், சேலரியை கொடுக்கணும், அப்போ தானே நம்ம வேலை வாங்க முடியும், கஷ்டப்படுத்த முடியும். நமக்கு படிப்பை சொல்லி கொடுக்கணும், அப்போ தானே அந்த ஆசிரியர் நம்ம தப்பு பண்ணால் தண்டிக்க முடியும். அப்படி யாராக இருந்தாலும் ஒருத்தருக்கு எதையுமே செய்யாமல் அவர் தண்டனை கொடுக்கவே முடியாது. அரசாங்கம் கூட ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த ஒருத்தரை பாதுகாக்குது அரசாங்கம் அந்நிய சக்திகளிடத்துல இருந்து. நிறைய சேவைகள் அவருக்கு கல்வி, மருத்துவம் இதெல்லாம் கொடுக்குது, சாலை வசதி போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்குது. அப்புறம் தான் தப்பு பண்ணால் தண்டிக்குது. அதே போல தான் சனியும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துட்டு அப்புறம் தான் கஷ்டம் கொடுப்பார் அப்படின்னு எடுத்துட்டா, அந்த நன்மையில் ஒன்று புத்திர பேராக இருக்கும். அதனால் இந்த விருச்சிக ராசியில் கணவனோ மனைவியோ ஒருத்தர் இருந்தாலும் கூட அந்த புத்திர பேர் சம்பந்தமாக உங்களுக்கு பலன் இருக்கிறது. அதற்காக ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணுன்ற நிலையில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதற்காக பிரார்த்தனை செய்தால் போகிறோம் உங்களுக்கு கிடைச்சிரும்னா அதை நீங்கள் நம்பிக்கையாக செய்யணும். அடுத்து பூர்வீக சொத்து, அது இருந்தும் கூட அனுபவிக்க முடியல, எனக்கு கிடைக்குது இல்லை அப்படின்றத தாண்டி என்னுடைய பெற்றோரும் என்னுடைய பார்ட்னரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை சம்பாரித்தாங்க, அதை சேர்த்து பாதுகாத்து வச்சாங்க, காத்து வச்சாங்க, அதை நான் அனுபவிக்க முடியாமல் போனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. அந்த ஒரு நிலை இப்போது முடியும், பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியும். நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாது. குலதெய்வம் தான் மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும், குலதெய்வ வழிபாடு தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு குலதெய்வம் தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த காலத்தில் முயற்சிக்கும் போது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் நேரடியாக கிடைக்கக்கூடிய பலனாக எடுத்துக்கொள்ளலாம். கல்வி சிறக்கும். 5ஆம் இடத்தை அறிவு ஸ்தானம்னு சொல்லுவோம், 5ஆம் இடத்தை ஞானம் புத்தி ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட 5ஆம் இடத்துக்கு சனி வரும்போது நல்லா படிக்க முடியும். சனி நேரடியாக படிப்பை தரார் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி
ஒரு தொழிலை கற்றுக்கொள்ள முடியும், ஒரு வித்தையை கற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய விருப்பமான பாடத்தில் நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகலாம். அதற்கான ஒரு பலன் இருக்கிறது. சில பேரால் வந்து பல காலம் முயற்சி செய்தும் கூட போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியாது. சில பேரால் சிஏவை கம்ப்ளீட் பண்ண முடியாது. சில பேர் வந்து இப்போது நீட் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலம் வந்து அதில் வெற்றியை தரக்கூடிய காலமாக இருக்கும். கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கான்னா கட்டாயம் இருக்கிறது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். உங்களுடைய புண்ணியத்திற்கு ஏற்றவாறு உங்களுக்கு பலன் தரக்கூடிய காலம் இது. அதனால் ஏதாவது ஒரு வகையில் புண்ணியம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிற மாதிரி தர்மம் செய்து கொண்டே இருங்க. இதுதான் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது, செய்ய வேண்டியது. வழிபாடும் பரிகாரமும் அதான். உங்களுக்கு ஏதாவது ஒரு தர்மம் செய்யணும். உங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு தர்மம் செய்யணும். மிகப்பெரிய தனவான், மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் சுவாமிக்கு அப்படியே பொற்கூரையே வேந்து கொடுக்குறாரு, அப்படியே தங்கத்திலே கவச்சம் வந்து சாத்துறாருன்னு வச்சுக்கிட்டா, ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த சுவாமிக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுத்தாலும் போதும், ஒரு தீபம் ஏற்றி வைத்தாலும் கூட போதும். ரெண்டும் கடவுளை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். அதனால் அதை நீங்கள் செய்யலாம். கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உணவு கிடைக்கிறதுக்காக அன்னதானம் செய்யலாம். வஸ்திர தானத்தை நீங்கள் செய்யலாம். வெயில் காலங்களில் வந்து நீர்மோர், பானகம், சாதாரணமாக குடிக்க தண்ணி, இதை வந்து நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பானையில் வச்சு எல்லாரும் தண்ணி குடிக்கிற மாதிரி, பறவைகள் விலங்குகள்லாம் தண்ணி குடிக்கிற மாதிரி, ஏதாவது ஒன்றின் மூலமாக புண்ணியம் வர மாதிரி ஒரு தர்மத்தை செய்யுங்கள். இந்த சனிப்பெயர்ச்சி காலம் சாதகமாக இருக்கும்.